அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வப்பெருந்தகைக்கு தொடர்பு என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சுப்புராமன் இணைகிறார். சுப்புராமன், வணக்கம். இந்த அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன புகார்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் பிரபல ரவுடியாக உள்ள நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வதமன் உட்பட 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது ஜெய்சங்கர் என்பவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, செல்வப்பெருந்தகை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் தமிழக மக்கள் காங்கிரஸ் பற்றிய அபிப்பிராயம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, செல்வப்பெருந்தகை பல்வேறு கட்சியில் இருந்திருக்கிறார், அவள் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி ஸ்கிராப் அதாவது பழைய பொருட்களை எடுக்கக்கூடிய வேலைகளை அவர் ஆதிக்கம் செலுத்தி வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாகேந்திரன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேலூர் சிறையில் இருப்பதாகவும், அவர் தனது மகன் மூலம் தமிழகத்தில் பல கொலைகளை திட்டமிட்டு நடத்தி வருவதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். நாகேந்திரன் அவர்களின் மகனாக இருக்கக்கூடிய அஸ்வதமன் இளைஞர் அணி முதன்மை பொதுச் செயலராக காங்கிரஸில் இருந்தார். அவரை அந்த பதவியில் நியமித்தது செல்வப்பெருந்தகைதான். அவர் அதாவது நாகேந்திரன் மூலமாக செல்வப்பெருந்தகைக்காக பணிபுரியும் ஒரு ரவுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்கிராப் பிசினஸில் வடதமிழகத்தில் உள்ள முழு நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலைகளை அவர் தான் நிர்வகித்து வருகிறார் என்றும், பெரிய அளவில் புதிய அதாவது லே அவுட்களை உருவாக்குபவர்கள், அதாவது தொழிலதிபர்களிடம் பணம் பெறுவது, வசூல் செய்வது, இதையெல்லாம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகையிடம் பகிர்ந்து கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இந்த குழுக்களின் துணையிடம் தான் செல்வப்பெருந்தகை இந்த கொடூர கொலையை திட்டமிட்டார் என்றும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் புத்த திருமணம், தென்னிந்தியாவின் புத்த விகாரை கட்டப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் தான் என்றும், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களை போன்ற இந்த மோசமான மனிதர்களில் இருந்து அனைவரையும் பாதுகாக்க வைத்திருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் என்றும், காவல்துறை அதாவது ஏன் இவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என்றும், அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக செல்வப்பெருந்தகை இருப்பதால் அவரை கைது செய்ய காவல்துறை தயங்குகிறதா என்றும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த இரங்கல் செய்தியும், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிடப்பட்டிருந்த அந்த எக்ஸ்தல பதிவையும் இந்த கடிதத்தில் இணைத்து 3 பக்க அந்த புகாராக ராகுல் காந்தி அவர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். அடுத்தபடியாக செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், இப்ப செல்வப்பெருந்தகைக்கு இந்த புகார், இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கு அப்படின்னு செல்வப்பெருந்தகை அவர்கள் மீதான இந்த புகார் தொடர்பாக அவரிடம் தொலைபேசி வாயிலாக நம்முடைய நியூஸ் தமிழ் வாயிலாக விசாரித்த போது அவர் இது இந்த குற்றச்சாட்டு ஒரு பொருட்டே அல்ல, இது ஒரு வீண் விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகார் என்ற அடிப்படையில ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாக தான் பதிலளிக்க விரும்பவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசி அதை முடித்துக் கொண்டார். உங்கள் மீது இப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தற்போது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை உங்களுடைய தேசிய தலைமைக்கு எழுதியிருக்கின்றார். உங்களை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். எனவே அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு, இந்த குற்றச்சாட்டை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை, இதற்கு நான் பதிலளிக்கவும் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விவகாரம் பொறுத்த வரையிலே பிஎஸ்பி என்னுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் என்பது தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. காரணம், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டார், வெட்டி பலர் கொண்ட கும்பலால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை மிக தீவிரமாக செயல்பட்டு அதிலே தொடர்புடைய பல குற்றவாளிகளை அவர்கள்
கைது செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றார்கள். இந்த கொலை வழக்கு சம்பந்தமான தொடர்பு இருக்கக்கூடிய அல்லது சந்தேகப்படக்கூடிய பல நபர்களையும் தினசரி அழைத்து விசாரிக்கக்கூடிய பணி என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பிஎஸ்பி எங்களுக்கு முழுமையான விசாரணை வேண்டும், வெளிப்படையான விசாரணை வேண்டும், இதிலிருந்து யாரும் தப்பிக்க கூடாது, இதற்கு மூல காரணமாக செயல்பட்டவர்கள் யார் என்ற விவகாரங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் குறிப்பிடக்கூடியது அஸ்வத்தாமன், அதாவது நாகேந்திரன் அவர்களுடைய மகன் அஸ்வத்தாமன். அவர் இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலே இருந்து வந்தார், இளைஞர் அணியில் செயல்பட்டு வந்தார். எனவே அவர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர் என்று அறியப்படுகின்றது. எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்து பல்வேறு தொழில்கள் நடத்தி வருவதாகவும் அந்த புகார் கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய பொறுப்புக்கு கீழ் செயல்படக்கூடிய ஒரு நபர் பிசினஸ் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இருவரும் சேர்ந்து செயல்பட்டது அனைவருக்கும் அறிந்த ஒன்று என்றும் அந்த கடிதத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கொலையில் அஸ்வத்தாமனுக்கும் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருக்குமே ஆனால் அதிலே ஒரு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் அவர்கள் சேர்ந்து திட்டமிட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அந்த புகார் கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அஸ்வத்தாமனுடன் நேரடி தொடர்பில் இருந்த தனக்கு பணியிலே பணியாற்றி வந்த அந்த அஸ்வத்தாமனுக்கு நேரடி கட்டளைகளை பிறப்பித்த செல்வ பெருந்தகை அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி வாயிலாக அவர் குறிப்பிடும் போது இந்த எம்எல்ஏ பதவி அதே போல மாநில தலைவர் என்ற பொறுப்புகள் இருக்கும்போது விசாரணைக்கு தடையாக இருக்கிறது. எனவே அந்த பொறுப்புகளிலிருந்து அவரை நீக்கிவிட்டு அதன் பிறகு அந்த விசாரணையை நடத்த வேண்டும். அப்போதுதான் அது ஒரு முழுமையான சுதந்திரமான விசாரணையாக இருக்கும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.